Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கமெண்ட் இன் பைத்தான். Students, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பைத்தான் என்னன்னு பார்க்க போறோம்னா கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். Comments in Python are the lines in which the code are denoted by the interpreter during the execution of the program. அதாவது கமாண்ட்னு ஒன்று கொடுத்துட்டோம்னா அந்த கமாண்ட் என்ன ஆகும்னா நம்ம கம்பைல் பண்ணுவோம் இல்லையா, ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது அந்த லைனை விட்டுடும். அதுக்கு பேர் தான் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கமெண்ட்ஸ் என்ஹான்ஸ் த ரிலேட்டிவிட்டி ஆஃப் த கோட் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ். அதாவது அந்த கமெண்ட்ஸ் நம்ம ஏன் கொடுக்குறோன்னா நம்ம யூசர்னால் யார், நம்ம அந்த கமெண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்றதை புரிஞ்சிக்கிறதுக்காக அந்த கமெண்ட்டில் கொடுக்குறோம். அந்த கமெண்ட் வந்து என்ன ஆகாது, ரன் ஆகும்போது அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ், என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸின் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பைத்தானில் பார்த்தோன்னா கமாண்ட் லைனுக்கு ஆஷ்ன்ற சிம்பிள் கொடுப்பாங்க. இப்போ ஆஷ் சாம்பிள்ன்றது நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், கமாண்ட் லைன் சொல்வோம். இந்த கமாண்ட் லைன் பார்த்தோம்னா இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து இது வந்து சிஸ்டம் வந்து ரன் பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது இந்த லைனை ஏற்றுக்காது. இதை மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம இங்கே கிளியராக சொல்லலாம். அதுக்கு தான் வந்து நம்ம கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நேம் ஈக்குவல் டு வெல்கம் கொடுத்துட்டா பிரிண்ட் நேமே நமக்கு இங்கே என்ன பிரிண்ட் நேமில் என்ன இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும், நமக்கு வெல்கம்னு வந்துடுச்சு. இப்போ டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸில் சிங்கிள் லைன் கமெண்ட் பார்க்க போகிறோம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னால் ஒரே ஒரு கமெண்ட் தான். அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹேஷ்டாக் என்ற சிம்பிள் கொடுத்துட்டு எந்த ஒரு ஒயிட் ஸ்பேசஸுமே கொடுக்கக்கூடாது, அப்படியே லைனாக எழுதணும். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ஆஷ் கொடுத்துட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்றது எதுவுமே ஒன்றுமே ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து கம்பைலே ஆகாது, சும்மா அந்த லைன் டம்மி பீஸ் மாதிரி தான் இது. இப்போ நமக்கு இது பார்த்தோன்னே தெரியுது இல்லையா, இது வந்து பிரிண்ட் ஹலோன்றத பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். அதுக்காக தான் நம்ம வந்து கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறன்றதை நம்ம யூசர் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதான் கமெண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி தான். பிரிண்ட் ஹலோ ஆஃப்ன்றதுனால அவுட்புட் நமக்கு என்ன வருது, ஹலோன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா அதாவது பைத்தானில் வந்து பார்த்தோன்னா மல்டிலைன் கமெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது. மல்டிலைன் கமெண்ட்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியாக கொடுத்துக்கணும். ஒவ்வொரு லைனாக கொடுத்து ஹேஷ்டேக் கொடுத்து தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இது வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு ஹேஷ்டேக்லேயும் மல்டி லைனுக்கு பிரிண்டிங் அது ஒரு கமெண்ட்ஸாக கொடுத்துட்டேன். இது ரெண்டுமே என்னது, ஏன்னா நம்ம ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஹேஷ்டேக் கொடுக்குறது எல்லாமே என்னதுன்னா கமெண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் பைத்தான். இப்போ இதனால் என்ன ஆகும்னா இது எதுவுமே எடுத்துக்காது சிஸ்டம். இது வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு லைன் தான் பிரிண்ட் கம்பைல் ஆகும். இன்னும் அந்த பிரிண்ட் ஆஃபில் மல்டிலைன் கமெண்ட்ஸு அது மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். கமாண்ட் லைன்ன்றது சும்மா நம்ம பார்த்துக்கலாமே தவிர அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. கமெண்ட்ஸ் யூஸிங் சிங் லிட்ரல்ஸில் எப்படி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே சிங் லிட்ரல்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிலைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ ட்ரிபிள் கோட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மல்டிலைன் கமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுவும் என்ன ஆகாதுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தால் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி மல்டிலைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்டில் நமக்கு என்ன இருக்குது, மல்டிலைன் கமெண்ட்ஸ் தான் இருக்குது. நமக்கு மல்டிலைன் கமெண்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா டாக்ஸ்டிங் இன் பைத்தான் கமாண்ட் லைனில் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிட்டன் இன் பைத்தான் மாடல்ஸ். ஓகேவா, இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பைத்தான் மாடல்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த டாக்ஸ்டிங் இந்த கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இன் பைத்தான் த டாக்ஸ்டிங் இஸ் தன் மேட் அவைலபிள் வியா த ஒரு டாக்ஸ்டிங் க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த அண்டர்ஸ்கோல் டாக்கு அண்டர்ஸ்கோல் அட்ரிபியூட் இது மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்ஸ்டிங் கமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நல்லா கவனிங்க. இப்போ டெஃப் மல்டிப்ளை ஏ,B இங்கே என்னென்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் நேமு, மல்டிப்ளைன்றது ஃபங்க்ஷனு. அதுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன்னா இதுதான் டாக்ஸ்டிங். இது ட்ரிபிள் கோட்ஸில் மல்டிப்ளைஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரிட்டன் A*B கொடுத்துட்டேன். அண்ட் தென் இது வந்து ஹேஷ்டேக்கில் கொடுத்துருக்கேன் பிரிண்ட் த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்க்குன்னு. இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் பிரிண்ட் தான் இருக்குது மல்டிப்ளை டாட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் அண்டர்ஸ்கோர் டாக் அண்டர்ஸ்கோரில் தான் வரும். இப்போ என்ன ஆகும்னா இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா மல்டிப்ளைக்குள்ளே இருக்கிற நம்ம இந்த வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, இது மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போக்கு என்ன வரும், அந்த மல்டிப்ளைஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் A and B அது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இவருடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா கமெண்ட் லைன் இது கோட் ரீடபிலிட்டி. அப்படி தானே, நம்ம கோட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கமெண்ட் லைன் மூலயமா கொடுத்துக்கலாம்.
எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த கோட் ஆர் மெட்டாடேட்டா ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுடைய என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை அந்த கமெண்ட் லைன் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். ப்ரிவெண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோடு, அதாவது ஏதாவது எரர் இருந்தாலும் நம்ம அதை பார்த்தோன்னே அந்த மெத்தடா இல்லை வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.